துளசி யாருடைய வீட்டில் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் துஷ்ட சக்திகள் ஒருபோதும் வராது. துளசியின் மணமானது ஒருவரை பரிசுத்தப்படுத்தும் மகிமை குணம் கொண்டது. துளசி குச்சியினால் தீபமேற்றினால் அந்த தீபம் மிக சிறந்த புண்ணிய பலன்களை தரும். ஒருவர் இறந்துவிட்டால் அவரை தகனம் செய்யும் போது சந்தன கட்டைகளை வைத்து எரித்தாலும் ஒரே ஒரு துளசி கட்டையை வைத்து தகனம் செய்ய அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும் என்கிறது புராணம். ஒரே ஒரு துளசி தளத்தை நீரில் போட்டு நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும். அதோடு 10 பசுக்களை தானம் செய்த பலனும் கிட்டும். இராமாயணத்தில் அனுமதி துளசி கிருஷ்ண துளசி ചന്ദന തിരിയിലൊരഭൗമഹൃദ്യ സുഗന്ധം ഒരധ്യാത്മ ദിവ്യ സുഗന്ധം ബലിതമ്പുരാൻ നാളെ തിരുമുറ്റമണയുമ്പോൾ പതിദേവതേ നിന്നെ കാണും. ബലിതമ്പുരാൻ നാളെ തിരുമുറ്റമണയുമ്പോൾ പതിദേവതേ നിന്നെ കാണും. മറ്റുള്ള സുമങ്ങളെ തഴുകിത്തലോടുമ്പോൾ മറ്റുള്ള സുമങ്ങളെ തഴുകിത്തലോടുമ്പോൾ മൗലിയിൽ മാവേലി ചൂടും. നിന്നെ മൗലിയിൽ മാവേലി ചൂടും. തുളസി കൃഷ്ണ തുളസി നിന്നെഞ്ചിലെരിയുന്ന ചന്ദനത്തിരിയിലൊരഭൗമഹൃദ്യ സുഗന്ധം ഒരധ്യാത്മ ദിവ്യ സുഗന്ധം. തുളസി കൃഷ്ണ തുളസി നിന്നെഞ്ചിലെരിയുന്ന ചന്ദനത്തിരിയിലൊരഭൗമഹൃദ്യ സുഗന്ധം ഒരധ്യാത്മ ദിവ്യ സുഗന്ധം.